மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் சேர்ந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோடு ஷோ மேற்கொண்டார். மொடக்குறிச்சியை தொடர்ந்து மயிலாப்பூர் வந்தடைந்த அமித்ஷா புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். வழிபாட்டை முடித்துக் கொண்டு பாஜக வேட்பாளர் தமிழிசையுடன் திறந்தவெளி வாகனத்தில் அமித்ஷா ரோடு ஷோ சென்றார். கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் நின்றிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆற்காடு தொகுதியில் அதிமுக நிர்வாகிக்கு சொந்தமான வீடு மற்றும் திருமண மண்டபத்தில் இருந்து 793 அரிசி மூட்டைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆற்காடு தொகுதி அதிமுக நிர்வாகிக்கு சொந்தமான வீடு மற்றும் திருமண மண்டபத்தில் 25 கிலோ எடை கொண்ட நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகள் பதுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு பறக்கும் படையினர் சோதனை நடத்தி 793 சிப்பம் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்ததுடன் திருமண மண்டபத்திற்கும் சீல் வைத்தனர். அப்போது அதிமுகவினர் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மேற்கு தொகுதியைச் சேர்ந்த 220 பெண்கள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தனர். கொடிமங்கலம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாராப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பெண் நிர்வாகிகள் மற்றும் பெண் உறுப்பினர்கள் அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுக அரசு செய்த பல்வேறு திட்டங்கள் மக்களிடம் சென்று சேர்ந்திருப்பதாக திமுகவில் இணைந்த பெண்கள் வரிசைப்படுத்தினர். மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தாங்கள் திமுகவில் இணைந்துள்ளதாகவும் பெண்கள் கூறினர். கோடை விடுமுறை மற்றும் தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் சென்னையிலிருந்து மேற்குவங்க மாநிலத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காலை 10 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து மேற்குவங்க மாநிலம் காரக்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாளை மறுநாள் சென்ட்ரலிலிருந்து சந்திரகாசிக்கும் வருகிற 24ஆம் தேதி எழும்பூரிலிருந்து காரக்பூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மறுமார்க்கமாக காரக்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் வரும் 26ஆம் தேதி சென்னை கடற்கரைக்கு வந்தடையும். திமுக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக நெல்லையில் பரப்புரை செய்த ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். வாசுதேவநல்லூரில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் பண்ணை பாலகிருஷ்ணனை ஆதரித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாக்கு வேட்டை நடத்தினார். அப்போது ஜனநாயகத்தின் கோவிலான நாடாளுமன்றத்தில் செங்கோலை வைத்து பிரதமர் மோடி அழகு பார்த்தார் என்றார். प्रतीक सेंगोल को डेमोक्रेसी के सबसे बड़े टेंपल संसद भवन में स्थापित करने का काम किया है, लेकिन अपनी आदत से यह मजबूर इंडी गठबंधन ने इस बात का भी विरोध किया था. உதகையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டு மக்கள் டபுள் என்ஜின் அரசு அமைய விரும்புகின்றனர் என்றார். ஜாதி மதமற்றவர் சான்று கோரும் நடிகர் பார்த்திபனின் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. 1958ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த தனக்கு பிறப்பு சான்று இல்லை எனவும் பழைய SSLC படிப்பை முடித்த பின் சான்றுகளை பெறவில்லை எனவும் மனுவில் பார்த்திபன் குறிப்பிட்டுள்ளார். ஜாதி மத மொழி அடிப்படையிலான பிளவுகள் தேச ஒற்றுமைக்கு பாதிப்பானது என்பதால் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ ஜாதி மதமற்றவர் என சான்று கோரிய விண்ணப்பம் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் காரணமாக தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க இயலவில்லை என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருவதால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி எம் தண்டபாணி முன் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. நெல்லை மாவட்டத்திற்குட்பட்ட காவல்துறையினருக்கான முதல் நாள் தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 3250 காவல்துறையினருக்கு தபால் வாக்குகள் வழங்கப்பட்டுள்ளன. 2 வாக்குப்பதிவு மையங்களிலும் முதல் நாள் தபால் வாக்குப்பதிவே விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் சுமார் 75% வாக்குகள் பதிவானதாக கூறப்படுகிறது. திங்களன்று நடைபெறவுள்ள தபால் வாக்குப்பதிவில் மீதமுள்ள காவல்துறையினரும் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இதையடுத்து இந்திய தேசிய கொடி மற்றும் வெற்றி கோப்பையை காண்பித்து அஜித் குமார் தனது அணியுடன் வெற்றியை கொண்டாடினார். இது தொடர்பாக அவரது மேலாளர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், கோடிக்கணக்கானவர்களின் கனவுகளை சுமந்து சென்ற பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இந்த வெற்றி மன உறுதி மற்றும் விடாமுயற்சிக்கு எல்லை என்பதை கிடையாது என்பதை நிரூபித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கிறிஸ்தவ ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் போதகர்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த அவர்கள் தொகுதி மறுவரையறை மசோதாவை தடுத்து நிறுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்தனர். கிறிஸ்தவர் என்பதற்காக எவரையும் ஆதரிக்காமல் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் முடிவெடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே வாக்களிக்குமாறு ஆயர்கள் கேட்டுக் கொண்டனர். தொண்டு செய்வது, மக்களுக்கு கண்ணீரை துடைப்பது, அவர்களோடு பயணிப்பது, அவர்களுடைய கஷ்டத்துக்கு பங்கு கொள்வது என்ற பிலாசபிலாம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. That's why they are very against us. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக ஆயர்கள் விமர்சித்தனர். திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வாக்களிக்க கோரி தமிழ்நாடு முழுவதுமாக துண்டு பிரசுரம் விநியோகம் செய்ய இருப்பதாக அவர்கள் கூறினர். கொடைக்கானலில் வாடகை வாகன ஓட்டிகள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட கட்டணம் செலுத்துவதற்காக அமைக்கப்பட்ட நுழைவுச் சாவடியை அகற்ற வலியுறுத்தி வாடகை வாகன ஓட்டிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து சுற்றுலா தலங்களையும் பார்வையிட ஒரே இடத்தில் கட்டணம் வசூலிப்பதால் கடும் நெரிசல் ஏற்படுவதுடன் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்தும் பாதிப்பதாக புகார் எழுந்துள்ளது. வெக்கேஷனுக்காக கொடைக்கானல் பிளான் பண்ணி வந்திருந்தோம். கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தோம், நாங்கள் இங்கே லேக்கு அந்த மாதிரி சில்வர் அந்த ஃபால்ஸு அதுதான் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நாங்கள் அங்கே போனோம். மற்றபடி இப்போ இந்த பைன் ஃபாரஸ்ட்டு மற்ற இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால இங்கே லோக்கலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறனால எங்களால் போக முடியல. நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்து ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கோம். நாங்கள் வாடகை வாகன ஓட்டிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்து ஆவடி அருகே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய இறங்கிய 2 தொழிலாளர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். அரக்கம்பாக்கம் சாலை பாண்டேஸ்வரம் பகுதியில் தனியார் வெங்காய சிப்ஸ் ஏற்றுமதி ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. ஆலையின் 15 அடி ஆழமுள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 2 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். திடீரென தொழிலாளர்கள் இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தபோது இருவரும் கழிவுநீர் தொட்டிக்குள் மயங்கி கிடந்துள்ளனர். பின்னர் ஆலையில் வேலை பார்க்கும் சிலர் கழிவுநீர் தொட்டிக்குள் கிடந்த 2 தொழிலாளர்களையும் கயிறு கட்டி மேலே தூக்கிய போது ஏற்கனவே இருவரும் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர்கள் விஜய், அருண் ஆகியோரின் உடலையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கழிவுநீர் தொட்டிக்குள் விஷவாயு தாக்கியதால் உயிரிழந்தனரா அல்லது மின்சாரம் கசிவினால் உயிரிழந்தார்களா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்தியா மற்றும் இலங்கை இடையே சுமார் 60 கிலோமீட்டர் கடலில் நீந்தி ஆட்டிசம் குறைபாடு கொண்ட சிறுவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து ஸ்ரீ அஸ்வத், லவ், குஷி மற்றும் தன்விஷ் ஆகிய 4 சிறுவர்கள் நேற்று மதியம் 3:30 மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து பயணத்தை தொடங்கினர். இவர்கள் இரவு 12 மணியளவில் இலங்கை தலைமன்னாரை நீந்தி அடைந்த நிலையில் பின்னர் 12:30 மணியளவில் மீண்டும் தனுஷ்கோடி நோக்கி புறப்பட்டனர். இந்நிலையில் காலை 9:30 மணிக்கு தொடக்க இடத்தை நீந்தி வந்த 4 சிறுவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறுவர்களின் உறவினர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இது வந்து நம்ம ஸ்ரீலங்கா வந்து எல்லாமே ஒன் வே தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா டு இந்தியா தான் மெனி ஆஃப் சில்ட்ரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அடல்ட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து அதை பிரேக் பண்ணி வி ஸ்வாம் இந்த டூ வே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காலேருந்து இது டிசபிலிட்டியில் வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு இந்த குழந்தைங்க தான் வேர்ல்ட்லே பண்ணியிருக்காங்க 2 வே. சிறுவர்கள் மொத்தம் 18 மணி நேரம் 12 நிமிடங்கள் நீந்தி இதுவரை குழந்தைகள் நிகழ்த்தியிராத புதிய சாதனையை படைத்துள்ளனர். ஆட்டிசம் குறைபாடு உள்ள மாணவர்கள் 8 மாத பயிற்சியில் இச்சாதனையை நிகழ்த்தியது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் 12 இடங்களில் வெயில் 100 டிகிரிக்கும் மேல் இருந்த நிலையில் நேற்று 14 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக வேலூரில் 106 டிகிரி செல்சியஸாக வெயில் கொளுத்தியது. கரூர், பரமத்தி, ஈரோட்டில் 105, மதுரை விமான நிலையத்தில் 104, திருச்சியில் 103 டிகிரியாகவும் வெயில் சுட்டரித்தது.
நாமக்கல், தர்மபுரி, கோவை, மதுரை நகரில் 102, பாளையங்கோட்டை, திருப்பத்தூரில் 101, திருத்தணி, சேலம், மீனம்பாக்கத்தில் 100 டிகிரியும் வெப்பநிலை நேற்று பதிவாகியுள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி வரையிலும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் வரும் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் காற்றில் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாகை அருகே கொத்தங்குடியில் பிரச்சாரத்திற்கு வந்த பாமக தலைவர் அன்புமணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ்வேலூர் தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன், வேதாரண்யம் அதிமுக வேட்பாளர் OS மணியன் ஆகியோரை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக அன்புமணி கீழ்வேலூர் வழியாக வந்து கொண்டிருந்தார். அங்கு கொத்தங்குடி பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இதை பார்த்த அன்புமணி போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் கீழே தான் வரீங்க இல்லையா? முதல் வந்திருக்கிறேன். நான் நிறைய இடத்துக்கெல்லாம் போறேன். நான் ஊருக்கு தண்ணி வருது. அங்கு வந்த மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் தங்கள் ஊர் பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என கூறிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு அன்புமணி கூட வந்தவர்களும் எதிர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாதாரண குடிமகனுக்கு நீதி கிடைப்பதை மாவட்ட நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் மேலூர் சாலையில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 166 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டடங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், மாவட்ட நீதிமன்றங்கள் தான் நீதித்துறையின் முதுகெலும்பாக உள்ளதாகவும் சாதாரண குடிமகன் முதலில் அணுகுவது மாவட்ட நீதிமன்றங்களைத்தான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். I have long held the conviction that when the nearest courtroom is beyond a citizen's practical reach, the denial of justice is no less real for being administrative rather than substantive. This is actually a distance between that citizen and the constitutional promise. மதுரைக்கு நீதி புதியதல்ல என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதி வழங்கும் இடங்கள் சரியானவையாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். நீதிமன்ற அறைகள் சாதாரண குடிமகனும் அணுகும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் நீதியை சரியாகவும் விரைவாகவும் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கீழமை நீதிமன்ற நீதிபதிகளை கேட்டுக் கொண்டார். அஸ்ஸாமில் இரவு முழுவதுமாக கொட்டித்தீர்த்த பலத்த மழையால் காமரூப் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின. நேற்று மாலை கவுஹாத்தியில் மிதமான மழை பெய்த நிலையில் இரவில் அது பலத்த மழையாக மாறியது. இரவு முழுவதுமாக கொட்டிய மழையால் தாழ்வான பகுதிகளான ஹட்டிகான், அனில் நகர், நவீன் நகர் உள்ளிட்ட இடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. முக்கிய சாலைகள் அனைத்தையும் 3 அடிக்கு மேல் வெள்ளம் வியாபித்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளம் காரணமாக கவுஹாத்தி முழுவதுமாக உள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி வங்கதேசத்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்து வரும் நிலையில் அம்மாநிலத்தை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியான தினேஷ் திரிவேதியை வங்கதேசத்திற்கான இந்திய தூதராக ஒன்றிய அரசு நியமித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸில் மூத்த தலைவராக இருந்த இவர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ரயில்வே அமைச்சராக பணியாற்றியுள்ளார். அக்கட்சி சார்பில் 2 முறை மக்களவை உறுப்பினராகவும் 1 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்த திரிவேதி 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்தை சேர்ந்த திரிவேதி வங்கதேச தூதராக நியமிக்கப்பட்டுள்ளது பாஜகவின் தேர்தல் வியூகமாக பார்க்கப்படுகிறது.
கோடை விடுமுறை மற்றும் தேர்தலில் வாக்களிக்கும் வகையில் சென்னையிலிருந்து மேற்கு வங்க மாநிலத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காலை 10 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் காரக்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாளை மறுநாள் சென்ட்ரலிலிருந்து சந்திரகாசிக்கும், வருகிற 24ஆம் தேதி எழும்பூரிலிருந்து காரக்பூருக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மறுமார்க்கமாக காரக்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் வரும் 26ஆம் தேதி சென்னை கடற்கரைக்கு வந்தடையும். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்களை எடுத்திருந்தது. அதிகபட்சமாக வைபவ் சூரியவன்ஷி 46 ரன்களை எடுத்திருந்தார். கார்த்திக் தியாகி மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து களமிறங்கி கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தனர். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் சற்று நிதானமாக விளையாடியதால் கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் கொல்கத்தா அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணி முதல் வெற்றியை பதிவு செய்த நிலையில் பஞ்சாப் அணி 5வது வெற்றியை ருசித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ பந்து வீச்சை தேர்வு செய்ததை தொடர்ந்து ஆடவந்த பஞ்சாப் அணியில் முகமது ஷமி வீசிய முதல் ஓவரில் பிரப்சிம்ரன் சிங் ரன் எடுக்காமல் விழுந்தார். அடுத்ததாக இணைந்த கூப்பர் கனோலி, பிரியன்ஸ் ஆர்யா ஜோடி லக்னோ வீரர்களின் பந்து வீச்சை சிதறடித்து 80 பந்துகளில் 182 ரன்கள் குவித்து அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். கடைசி கட்டத்தில் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 16 பந்துகளில் 29 ரன்கள் விளாச 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் 7 விக்கெட் இழப்புக்கு 254 ரன்கள் குவித்திருந்தது. இது நடப்பு ஐபிஎல் தொடரில் உச்சபட்ச ரன் ஆகும். 255 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் ஆடவந்த லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் மட்டுமே எடுக்க பஞ்சாப் அணி 54 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இதையடுத்து இந்திய தேசிய கொடி மற்றும் வெற்றி கோப்பையை காண்பித்து அஜித் குமார் தனது அணியுடன் வெற்றியை கொண்டாடினார். இது தொடர்பாக அவரது மேலாளர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், கோடிக்கணக்கானவர்களின் கனவுகளை சுமந்து சென்ற பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இந்த வெற்றி மன உறுதி மற்றும் விடாமுயற்சிக்கு எல்லை என்பதை கிடையாது என்பதை நிரூபித்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது தலைவன் இருக்கின்றான் பாடல் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், தமிழ் மக்கள் மனதில் எழுந்திருக்கும் கோபமும் எழுச்சியும் தனது மனதில் பாடலாக எதிரொலித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வீடியோவில் பாடல் வரிகளையும் கமல் வாசித்து காட்டியுள்ளார். அறிவார்ந்த தமிழ் மக்கள் மனதில் எழுந்திருக்கும் கோபமும் எழுச்சியும் என் மனதில் பாடலாய் எதிரொலித்தது. அதன் விளைவுதான் தலைவன் இருக்கின்றான் என்ற பாடல். அதில் ஒரு வரி, என்றும் தமிழகம் வென்றிட வேர்விட, விதையாய் செடியாய் மரமாய் காடாய் வீடாய் நாடாய் உலகாய் விரிந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.